என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம் தஜ்ஜாலை பற்றியும் அவனின் பொய்யான அற்புதங்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஜ்ஜாலை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அவனது நெற்றியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். திராட்சை பழத்தை போன்று ஒற்றை குருட்டு வலது கண்ணுடன் ஒற்றை கண்ணாக இருப்பான். அவனுக்கு சுருள் முடி இருக்கும். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்கும். அவன் வானில் காற்று, மழை ஆகியவற்றை கட்டுப்படுத்துவான். 70,000 யூதர்கள் அவனை பின்தொடர்வார்கள். பல தீய உயிரினங்கள், ஜின்கள் அவனை பின்தொடரும். இப்போது அவனை மனிதர்கள் இல்லாத ஒரு தீவில் அடைக்கப்பட்டுள்ளான். அவன் ஒரு கையில் சொர்க்கத்தையும் மற்றும் ஒரு கையில் நரகத்தையும் காட்டுவான். ஆனால் சொர்க்கம் என்று சொல்லப்படுவது நரகமாகவும் நரகம் என்று சொல்லப்படுவது சொர்க்கமாகவும் இருக்கும். அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். அவன் பொய்யான அற்புதங்களை செய்வான் மற்றும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பான். தஜ்ஜாலிடம் இருந்து பாதுகாப்பு கிடைக்க 10 ஆயத்துக்களை கொண்ட சூரா அல் கஹ்ஃப் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரா அல் கஹ்ஃபின் முதல் 10 வசனங்களை யார் மனனம் செய்கிறார்களோ அவர்கள் தஜ்ஜாலின் பிடியில் இருந்து பாதுகாக்கப்படுவர் மற்றும் அவன் மக்கா மற்றும் மதீனாவிற்குள் நுழைய முடியாது. தஜ்ஜால் நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களால் கொல்லப்படுவான். மேலும் நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவருடைய பார்வை அவனை தண்ணீரில் உப்பு போல கரைத்துவிடும். அவன் உலகம் காணாத மிகப்பெரிய ஃபித்னாவாக இருப்பான். எனவே தஜ்ஜாலின் பிடியிலிருந்து பாதுகாப்பு வேண்டி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். மேலும் சூரா அல் கஹ்ஃபின் 10 ஆயத்துக்களை மனனம் செய்வோம். இந்த ஆயத்துகள் அல் குர்ஆன் 15ஆம் ஜுஸ்வில் உள்ளது. கண்டிப்பாக எல்லாரும் குர்ஆனை அர்த்தத்துடன் ஓத வேண்டும். அரபியுடன் உள்ள தமிழ் ஆக்கத்தையும் ஓதவும், அதாவது தர்ஜுமா குர்ஆனை கண்டிப்பாக ஓத வேண்டும். மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.